அன்பு தோழமைகளுக்கு ஆன்மீக சிந்தனையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் பதிவு வேப்பிலைக்காரி அம்மன் தோன்றிய வரலாறு. அம்மன் என்ற பெயரில் பேச்சியம்மன், பத்ரகாளி அம்மன், எட்டுக்கை அம்மன் போன்ற பல்வேறு தெய்வங்கள் உள்ளன. வேப்பிலைக்காரி அம்மன் நீங்கள் வழிபடும் தெய்வமா? இந்த அம்மன் பற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இந்த கடவுளை பற்றி இன்றைய பதிவில் தெரிந்து கொள்வோம், வாருங்கள். வேப்பிலைக்காரி அம்மன் உருவான வரலாறு. திருவாரூரில் மாங்குடி என்னும் ஊர் இருந்தது. ஒரு நாள் இரவில் அந்த ஊர் மக்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அனைவரது கனவிலும் பெண் தெய்வம் ஒன்று தோன்றியது. அந்த பெண் தெய்வம், நான் உங்கள் ஊரில் குடிகொள்வதற்காக உங்கள் ஊரில் உள்ள ஆற்றின் வழியாக வரப்போகிறேன். என்னை எடுத்து பிரதிஷ்டை செய்து வழிபடுங்கள், நான் உங்களை காக்கின்றேன் என்று கூறியது. அடுத்த நாள் காலையில் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அனைவருக்கும் ஒரே கனவு வந்ததை கூறி வியப்படைந்தனர். பின் கனவில் கூறியபடியே அம்பாள் வரப்போகின்றாள் என்று ஆற்றங்கரைக்கு ஆவலோடு சென்றனர். ஆனால் அங்கு எதுவும் வரவில்லை. இப்படியே பல நாட்கள் கழிந்தன. ஊர் மக்களும் ஏக்கத்துடன் தினமும் ஆற்றங்கரைக்கு வந்து சென்றனர். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் கடும் மழை பெய்தது. ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அதில் ஒரு பெட்டி ஆடிக்கொண்டே வந்தது. இதை கண்ட ஊர் மக்கள் மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தனர். பின் அப்பெட்டியை கரைக்கு இழுத்து வந்து திறந்து பார்த்தனர். அதில் காளிகாம்பாள் சிலையும் வேப்பிலையும் ஒரு விளக்கும் இருந்தது. அதை வெளியே எடுத்த ஊர் மக்கள் அந்த ஆற்றங்கரையிலேயே ஒரு சிறிய கொட்டகை அமைத்து அம்மன் சிலையை பிரதிஷ்டை செய்து ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் என அம்மனை பாதுகாத்தும் வழிபட்டும் வந்தனர். பின் நாளடைவில் அவ்வூர் செழிப்பு பெற்றதால் அம்மனுக்கு பெரிய கோயில் கட்டியும் வேப்பிலைக்காரி என்ற பெயரால் அழைத்தும் வருகின்றனர். என்ன நண்பர்களே, வேப்பிலைக்காரி எப்படி உருவாகின வரலாறு பற்றி தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? நன்றி தோழமைகளே. இந்த சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நன்றி தோழமைகளே.